Hi friends, this is Selva. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாத பாருங்க. இந்த வீடியோ வந்து வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டர் பிளஸ் வந்து லேப் டெக்னீஷியன்ஸ்க்கெல்லாம் வெரி அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேப் டெக்னீஷியன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இசிஇ படிக்கிற அந்த லேப் டெக்னீஷியன்ஸ், ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டர்லாம் வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாத பாருங்க. இது என்ன சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னாக்கா அக்ரானிக்ஸ் ஸ்னாப் டிப்ளாய் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க செல்வா சொல்யூஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து அந்த டிப்ளாய் கான்செப்ட் பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே இந்த சாஃப்ட்வேர் இருக்கு. சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அக்ரானிக்ஸ் ஸ்னாப் டிப்ளாய் கான்செப்ட் ஃபுல் செட்டாக இருக்கு. டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. பாத்தீங்கன்னாக்க இப்போ அந்த சாஃப்ட்வேர் நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். VMware தெரியும். VMware என்னன்னா ஒரு ஐஎஸ்ஓ வச்சு ஒரு சிஸ்டத்துல மல்டிபிள் ஓஎஸ் பண்றோம், நெட்வொர்க் மூலியமா பண்றோம். அந்த மாதிரி எல்லாம் கான்செப்ட் இருக்கு. நெக்ஸ்ட் கிளவுட்னா ஒரு ஹார்ட் டிஸ்க்ல இருந்து இன்னொரு ஹார்ட் டிஸ்க்கு கனெக்ட் பண்ணிட்டு எடுத்துக்கிறோம். அது ஃபைல் வந்து அப்படியே இதுக்கு மூவ் ஆயிடும். எடுத்து இந்த மாதிரி செட்டப்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். கிளவுட் கான்செப்ட் எல்லாம் கோஸ்ட் கான்செப்ட். இந்த அக்ரானிக்ஸ் ஸ்னாப் டிப்ளாய் அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர் தான். இப்போ அதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். இப்போ அது இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாத பாருங்க, உங்களுக்கு அப்பதான் தெளிவா புரியும். இப்போ இந்த சிஸ்டத்தை நான் வந்து அப்படியே இமேஜா எடுத்து வச்சுக்கிறேன். அந்த இமேஜ் எடுத்து வச்சுக்கிறது தான் இந்த ஸ்னாப் டிப்ளாய் இருக்கு. ஆல்ரெடி இருக்கே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆல்ரெடி இருக்கே அது சொல்லலாம், நீங்க இமேஜ் எடுக்கிறதெல்லாம் இருக்கே அப்படின்னு. ஆனா இது வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட். எப்படின்னா இந்த ஸ்னாப் டிப்ளாய் வந்து இது வந்து ஒரு ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு சாஃப்ட்வேர். நான் இப்போ அதை இன்ஸ்டால் பண்ண போறேன். இதுல வந்து உங்களுக்கு எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து பார்த்து நீங்க யூஸ் பண்ணிடுங்க. இது ஆட் லைசன்ஸ் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க எடுத்துக்கலாம். ஆட் லைசன்ஸ் கொடுத்துக்கோங்க. இங்கே ஆக்சுவலா வந்துடும். கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஆக்சுவலாக அந்த கீ வந்திருக்கும். கீ வந்தோடனே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பார்ட்டிசிபேட் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஸ்னாப் டிப்ளாய் பற்றி பார்த்துட்டு போகிறோம். இப்போ வந்து ஸ்னாப் டிப்ளாய் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் ஒரு பென்ட்ரைவ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். பென்ட்ரைவ் வந்து இதில் இன்சர்ட் பண்ணிக்கின்னு நான் ஸ்னாப் டிப்ளாய் மூலியமா நான் பூட்டபிளாக மாற்ற போகிறேன். அந்த பூட்டபிளாக மாற்றிட்டு உங்களுக்கு எந்த சிஸ்டத்தோடைய இமேஜ் வேணுமோ அதில் போயிட்டு அந்த பென்ட்ரைவ் பூட் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு சேர்த்து வச்சுட்டு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வச்சுக்கிட்டீங்கன்னா அதில் பூட் பண்ணிட்டு பென்ட்ரைவ் பூட் பண்ணிட்டு அங்கிருந்த வந்து அந்த சிஸ்டத்தோட இமேஜ் வந்து இந்த எக்ஸ்டர்னல் டிரைவுக்கு எடுத்துக்க போகிறோம். ஏன் எடுக்கணும், இது ஆல்ரெடி இது மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து அந்த கம்ப்ளீட் சிஸ்டத்தோட இமேஜ் எடுத்துக்க போறோம். பிளஸ் வந்து நீங்க சி டிரைவ் வேணுமா சி டிரைவ் எடுத்துக்கலாம், டி டிரைவ் வேணுமா டி டிரைவ் எடுத்துக்கலாம், இ டிரைவ் வேணுமா இ டிரைவ் எடுத்துக்கலாம். நீங்க கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க வந்து கிளவுட் கான்செப்ட் எல்லாம் போனீங்களானாக்க என்டையர் அப்படியே வரும். VMwareனா OSO இன்ஸ்டால் பண்றது அது மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் சேர்த்து இதுலயே இருக்கு. ஆனா இப்போ நம்ம ஸ்னாப் டிப்ளாய் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு புரிஞ்சுட்டுக்கும். நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எந்த டிரைவ் வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து ISO-வை எடுத்து வச்சுக்கின்னு உங்களுக்கு எப்போ வேணுமோ நம்ம அப்படி வந்து டிப்ளாய் பண்ணிக்கலாம். அதாவது அந்த பென்ட்ரைவ்ல வச்சு நம்பர் அழுத்தினோடனே மறுபடியும் ரீக்ரியேட் ஆகிடும். அதுக்கே இன்ஸ்டால் ஆகிடும் OS. இப்போ என்கிட்ட ஒரு 10 சிஸ்டம் இருக்கு. 10 சிஸ்டம் வந்து என்ன செஞ்சிருப்போம்னா சிலர் வந்து VMware மூலியமா புஷ் பண்ணுவாங்க. 10 சிஸ்டம் நெட்வொர்க் கேபிள் வச்சு ஒரு சர்வர் வச்சு அதுக்கு அப்படியே OS அப்படி பண்ணுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிஸ்டத்துக்கு ஒரு கோஸ்ட் எடுத்து ஒரு ஆர்டிஸ்க் எடுத்து ஆர்டிஸ்க் பண்ணுவாங்க. ஆனா வந்து ஸ்னாப் டிப்ளாய் அப்படி கிடையாது. இப்போ ஒரு சிஸ்டத்தோட என்டையர் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா பென்ட்ரைவ் இந்த இப்போ பண்ணியிருக்கேன் இந்த சாஃப்ட்வேர் மூலம் பென்ட்ரைவ் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். ஸ்னாப் டிப்ளாய் கிரியேட் பண்ணிட்டு அந்த எந்த சிஸ்டத்தில் கம்ப்ளீட் ஆயிருக்கோ அதில் போயிட்டு பூட் பண்ணிட்டு எக்ஸ்டர்னல் டிரைவ் நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருப்பேன். எக்ஸ்டர்னல் டிரைவ்லும் அந்த இமேஜை வந்து நான் எக்ஸ்டர்னல் டிரைவுக்கு நான் மூவ் பண்ணிடுவேன். இமேஜ் ISO மட்டும் தான். ISO ஃபைல் ஆகிட்டு வரும். நான் ஃபைல்ஸா வராது, ISO ஃபைல் ISO.ISO வரும். ஓகேங்களா? ஃபைலா வராது, ஃபோல்டர் ரைட் ஆப்ஷன்ஸா வராது, .ISO வரும். இப்போ என்னன்னா நமக்கு ISO கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்க எந்த சிஸ்டத்தை ஓபன் பண்ண தேவையில்லை, எந்த லேப்டாப்பும் ஓபன் பண்ண தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. அந்த சேம் கான்ஃபிகரேஷன் இருக்கிற சிஸ்டத்துக்கு அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இப்போ வந்து நான் இது எக்ஸ்டர்னல் டிரைவ்ல வந்து நான் இமேஜ் எடுத்துக்கினேன். இப்போ எதுலாம் இன்ஸ்டால் பண்ணணுமோ அதே மாதிரி சேம் கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுல எடுத்துன்னு போயிட்டு கனெக்ட் பண்ணிட்டு இந்த பென்ட்ரைவ் அகைன் அதில் பூட் பண்ணிட்டு அதில் அப்படியே எடுத்துக்குவேன். புரியுதுங்களா?
ஒரு சிஸ்டம் வந்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிவிட்டு அதோட இமேஜ் எடுத்துட்டு நான் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே அப்படியே யூஎஸ் மூலியமாக அப்படியே இன்ஸ்டால் பண்ணிக்குவேன். உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அவ்வளோதான். 10 சிஸ்டம் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை இந்த இன்னொரு கான்செப்ட் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பென்ட்ரைவ் எடுத்துன்னு போயிட்டு எந்தெந்த சிஸ்டத்துக்கு வேணுமோ அங்கேருந்து பூட் பண்ணிட்டு இதுக்கு நம்பர் இருக்கு உங்களுக்கு எப்படி நெட்வொர்க் மூலியமா டிப்ளாய் பண்ணணுமா இல்லை மேனுவலாக ஆர்டிஸ்ட் மூலயமா டிப்ளாய் பண்ணணுமா அந்த மாதிரி லைன் பை லைனாக கேட்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நெட்வொர்க் மூலயமா வேணும் அப்படின்னா உங்களுக்கு 10 சிஸ்டம் இருக்குன்னா 10 சிஸ்டத்துக்கும் நீங்கள் இப்போ வந்து ஒரு சிஸ்டம் வந்து சர்வர் ஆகிட்டு வச்சுக்கின்னு இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கின்னு இதுலேருந்து அந்த சிஸ்டத்துக்கெல்லாம் இங்கேருந்தே நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ இந்த சிஸ்டம் என்டையர் என்கிட்ட ஐஎஸ்ஓ இருக்கு. இதே சேம் கான்ஃபிகரேஷன் 9 சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா? இப்போ 9 சிஸ்டம்க்கும் இந்த பென்ட்ரைவ் போயிட்டு நம்பர் 3 அப்படின்ட்டு பூட் பண்ணிட்டு நம்பர் 3 பட்டன் அழுத்திட்டு வந்துட்டுனா கீபோர்டில் ஜஸ்ட் வந்து இது வந்து அந்த வார்முக்கு வந்துடும். நெட்வொர்க் பூட் வார்முக்கு வந்துடும். இப்போ இதோட ஐபி அட்ரஸ் எல்லாம் அங்கே நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஐபி வந்து 192.168.1.5 1.6 1.7 1.8 1.9 1.8 அப்படியே லைன் பை லைனாக கொடுத்துட்டு நான் இங்கிருந்து 1.15க்கு இந்த வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னா நான் இந்த சிஸ்டம்லேருந்து நான் இன்ஸ்டால் பண்ணிவிடுவேன். இங்கேருந்தே நான் இன்ஸ்டால் பண்ணிவிடுவேன். இப்படி இருக்கு. இல்லை நான் மேனுவலாக ஒரு நீங்கள் அந்த பென்ட்ரைவ் வச்சு பூட் பண்ணிட்டு ஒரு எது இருக்கணுமோ அந்த அதுக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது வந்து சிம்பிளான கான்செப்ட்டுங்க. பெஸ்ட் கான்செப்ட். நீங்கள் க்ளவுட்னு பார்த்துருப்பீங்க, விஎம்வேர் நெட்வொர்க் பூட் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போத் டிஃப்ரெண்ட். அதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது இதில். நீங்கள் யூஸ் பண்ணுங்க. உங்களோட யூஸிங் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கொடுங்க. எப்படி நீங்கள் பேக்கப் கொடுங்க. ஏன்னா வந்து தமிழில் வந்து இந்த அக்ரானிஸ் மெத்தட் யாரும் பண்ணல, நான் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் மேலும் இந்த வீடியோ இதுல இருக்கிறது இன்னும் நிறைய இருக்கு. இதுல நான் ஜஸ்ட் இந்த ஸ்னாப் டிப்ளாய்ன்றது ஒரு சிஸ்டத்தோட இமேஜ் எடுத்து வச்சுக்கிறது அதை மாத்திரம் தான் சொல்லியிருக்கேன். நீங்க இதுக்கு க்ளவுன்னா க்ளவுன் நார்மல் க்ளவுன் தான். அது க்ளவுன்ல வந்து ஒரு கான்செப்ட் கிடையாது. க்ளவுன்ல என்ன, ஒரு சிஸ்டம் வந்து ஒரு 10 சிஸ்டம் இருக்கா, 10 சிஸ்டத்துக்கு வாய்ஸ் போடுறீங்கன்னா க்ளவுன் எடுத்து ஒரு ஆர்டிஸ்ட் ரிமூவ் பண்ணி போடுவீங்க. இல்லாட்டினா வேற என்ன எப்படி பண்ணிருவீங்க, அவங்க டிஃப்ரெண்ட்ஸ் மெத்தட் இருக்கு. நான் வந்து என்ன பண்றேன்னா இந்த நீங்க சொல்றது வந்து அந்த மெத்தட் இல்லாம இது இமேஜாவே எடுத்து வச்சுக்குவேன். நான் இந்த சிஸ்டத்தோட இமேஜ் எடுத்து வச்சு நான் இன்ஸ்டால் பண்ணிக்குவேன். எனக்கு வந்து சிம்பிளாயிட்டு நான் பண்ணிக்குவேன். நம்ம இதை எப்படி பண்ண போறோம்னு நான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்க போறோம். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதுன்னா ஓகே. புரியலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இது நான் வந்து கமெண்ட்ல வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ரிப்ளை பண்ணுறேன். நமக்கு வந்து புரியணும் இல்லைங்களா? நம்ம வந்து இந்த அக்ரானிக்ஸ் ஸ்னாப் டிப்ளாய் மெத்தட் வந்து இந்த ஃபாரின் கண்ட்ரிஸ் தான் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியன் கண்ட்ரிஸில் வந்து யாரும் வந்து பார்க்குறாங்களே தவிர யாரும் பண்றாங்களா இல்லைன்னு கூட தெரியல. ஆனா பண்றது ஐடி செக்ஷன் அதுல இருந்து இருக்காங்க இல்லைங்களா, பண்ணுவாங்க. பட் வந்து நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாத்தணும். யார் யார் எப்படி எப்படி அப்டேட் ஆகுறாங்களோ நாம அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இல்லைன்னா பழைய இதுலயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து க்ளவுனு அதுக்கு க்ளவுன் அதுன்றது அதுவும் வச்சுக்கலாம் தான் இல்லைன்றல. இந்த ஸ்னாப் டிப்ளாய்ன்றது நல்லா இருக்குது கான்செப்ட். அதாவது இமேஜ் எடுத்து வச்சுக்கணும்னா ஒரு 5 years கழிச்சு கூட நம்ம அந்த சிஸ்டத்துல ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்க ஓஎஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணவே தேவையில்லை. இந்த நம்ம இமேஜ் எடுத்து வச்சுக்கிற அந்த ஹார்ட் இருந்தது, அதாவது நீங்க எங்கேயாவது பேக்கப் எடுத்து வச்சுக்கனாலும் கூட அந்த ஏசோவை ஜஸ்ட் அதுக்கு நீங்க டிப்ளாய் பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். அப்படியே இன்ஸ்டால் பண்ணி டைரெக்டாக உங்களுக்கு டெஸ்க்டாப் வந்துடும். எல்லாமே பழைய செட்டப் எப்படி இருக்கும் அப்படி வந்துடும். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு சிஎன்சி மிஷின் வச்சிருந்தான். ஃப்ரெண்டுமே எங்களுடைய கிளைண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். கிளைண்ட் இண்டஸ்ட்ரியல் பர்பஸில் இருக்கிறோம், இண்டஸ்ட்ரியல் சைட்டில் இருக்கிறவங்க 1 crore சம்திங் மிஷின். அதோடைய வந்து சாஃப்ட்வேர் பார்த்தீங்களா, அது சப்போர்ட் ஆகிற சாஃப்ட்வேர் அங்கேருந்து அவங்களுக்கு டிசைன் பண்ண அடிக்கிற இந்த ஆட்டோகேட் டிசைனிங் சாஃப்ட்வேர் இருக்கு இல்லைங்களா. ஆட்டோகேட் கிடையாது, அது மாதிரி வேற சாஃப்ட்வேர் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா 2 lakh சம்திங் ப்ரைஸ். அது இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து ஒரு 1.5 lakh ப்ரைஸே அவ்வளோ இருக்கும். இன்ஸ்டாலேஷனுக்கு இவ்வளோ இருக்கு, 1.5 lakhs. டோட்டலாக வந்து 3.5 lakhs அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அவுட்புட் எடுக்கிறதுக்கு. எல்லாமே பர்ஃபெக்ட் ஆகிட்டு பண்ணி எல்லாமே போயிட்டு இருந்தது நல்லபடியா. பட் வந்து ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா ப்ராப்ளம் ஆயிட்டு மறுபடியும் ஹார்ட் டிஸ்க்கு சம்திங் இஷ்யூ எல்லாம் ஆகிட்டு போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியல. நாம ஐடி திங்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கோஸ்ட் எடுத்து வச்சிருப்பாங்க, எப்போ வருதோ அன்னைக்கு மாற்றி வச்சுக்கலான்னுட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. கோஸ்ட் எடுத்து வச்சுக்கும் போது சம்திங் ஏதோ ஒரு இஷ்யூ ஆச்சு, என்னமோ ஆச்சு. அந்த கோஸ்ட் இப்போ நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது ப்ராப்ளம் ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா. இது என்னதுன்னா அதெல்லாம் தவிர்த்து இப்போ அந்த சிஸ்டத்தை என்டையரை வந்து நம்ம அப்படியே இமேஜே எடுத்து வச்சுக்குவோம். அப்படியே ஒரு சிடி மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம் நம்ம.
எப்போ வேணுமோ அப்படியே இந்த பென்ட்ரைவ் வச்சு நம்ம இந்த சாஃப்ட்வேர் நான் சொல்ல போகிறேன், அதை வச்சு நம்ம சிம்பிளாயிட்டு நம்ம அப்படியே இன்ஸ்டால் பண்ணுவோம். நம்ம பழைய சிஸ்டம் எப்படி இருக்கோ அப்படியே வந்துடும், எந்த எஃபெக்டும் இருக்காது. அது இல்லாமல் ப்ளஸ் வந்து ஆக்டிவேட் மாத்திரம் அவங்க ஆக்டிவேட் வந்து அந்த இது இருக்கும் உங்கள்கிட்டே ஆல்ரெடி அந்த பழைய ஹார்ட் டிஸ்கில் அந்த டேட்டாஸ் எல்லாம் இருந்தால் அதை அப்படியே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல கான்செப்ட் தான். க்ளோஸ் கொடுத்துடலாம். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பண்ணியாச்சு. இந்த எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கீழே இருக்குது. இப்போ வந்து பார்க்க போகிறோம். கிரியேட் இமேஜ் மாஸ்டர் மீன் வந்து இமேஜில் வந்து மாஸ்டர் இமேஜ் இருக்குது இல்லைங்களா? மாஸ்டர் இமேஜ்ன்றது வந்து ட்ரூ இமேஜ்னு சொல்லுவோம். இப்போ வந்து ட்ரூ இமேஜ் அப்படின்னா அதுவும் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அக்ரானிக்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அக்ரானிக்ஸ் ட்ரூ இமேஜ், அக்ரானிக்ஸ் ஸ்னாப் டிப்ளாய், அக்ரானிக்ஸ் இன்னும் இருக்குது நிறைய வருஷம். அக்ரானிக்ஸ்லேயே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. நம்ம இந்த இது ஒன்று மாத்திரம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மோர் வீடியோஸ் வேணுமானா நீங்கள் சப்ஸ்கிரைப்லேயே இருங்க, உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நான் டைம் இருக்கும்போது. ப்ளஸ் வந்து கிரியேட் இமேஜ், டிப்ளாய் இமேஜ், கான்ஃபிகர் யூசர் இன்ஸ்டாலேஷன் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? இப்போ கிரியேட் இமேஜ் பார்த்துருவோம். இப்போ வந்து நான் இமேஜ் என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த பென்ட்ரைவில் நான் வந்து அந்த இமேஜ் எடுக்க போகிறேன். அதாவது ஸ்னாப் டிப்ளாய் இப்போ இருக்கு இல்லைங்களா? இந்த கிரியேட் இமேஜ் மூலியமா இதுக்கு இமேஜ் கிரியேட் பண்ணிக்க போகிறேன். இது கிரியேட் பண்ணிக்கின்னு என்ன பண்ண போகிறோன்னு நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இப்போ இது என்ன பண்ணுறேன்னா கிரியேட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து பூட்டபிளாக மாற்ற போகிறேன் இந்த பென்ட்ரைவை. அதாவது இது வந்து FAT32 இருக்கணும். நீங்கள் FAT32 ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதுவே ஆட்டோமேட்டிக்காக FAT32 மாறிடும். வேற ஜிபிடி எம்பிஆர்ல இருந்தால் கூட இது ஆட்டோமேட்டிக்காக இந்த நீங்கள் கிரியேட் பண்ணும்போது இதுல கிரியேட் பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பென்ட்ரைவ் வந்து நான் இன்சர்ட் பண்ண போறேன் என் சிஸ்டத்தில். சிஸ்டத்தில் இன்சர்ட் பண்ணியாச்சு. டேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கிளிக் பண்ண போகிறோம். இப்போ மாஸ்டர் இமேஜ் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து இப்போ வந்து ஜஸ்ட் பூட்டபிள் இமேஜாக நம்ம மாற்றிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதை மாத்திரம் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து லினக்ஸ்லேயும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். விண்டோஸ் மாத்திரம் கிடையாது, இது வந்து லினக்ஸும் சேர்த்து தான் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். லினக்ஸும் இருக்குது. லினக்ஸ் வேணும்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான சாஃப்ட்வேர் இது. பெஸ்ட் சாஃப்ட்வேர் நான் பார்த்ததுலேயே இதுதான். நல்ல சாஃப்ட்வேர். அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது 5 நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நான் இது எல்லாம் ரிப்போர்ட்டை என்ன சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த ஸ்னாப் டிப்ளாயோட இமேஜை நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? யூஎஸ்பி இதான் கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இமேஜ் வேணுமானா இமேஜ் கூட கிரியேட் பண்ணி நீங்கள் எப்போ வேணுமானாலும் நீங்கள் ஜஸ்ட் ரூபஸ் அது மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் பூட்டபிளாக மாற்றிக்கலாம். கிரியேட் கொடுத்துட்றேன். இப்போ வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி கிரியேட் இது பண்ணி வச்சிருக்கேன். இருந்தாலும் நான் அகைன் கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ வந்து இந்த பென்ட்ரைவ் மூலியமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அந்த பென்ட்ரைவ் மூலியமா பூட்டபிளாக மாறப்போகுது. பென்ட்ரைவ் மூலியமா ஜஸ்ட் எந்த சிஸ்டம் வேணுமோ அந்த சிஸ்டத்தில் பூட் பண்ணிட்டு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இருந்தால் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு சேர்த்து வச்சு பூட் பண்ணிட்டு அந்த சிஸ்டத்தோட இமேஜை வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க்கு மூவ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்கிப் பண்ணாத பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள். நாங்கள் பேசுறது புரியலன்னா கூட அந்த டெஸ்க்டாப்பில் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸில் பாருங்கள். இது வந்து அழகான தமிழில் தான் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கு. யாரும் இந்த தமிழில் வந்து இந்த ஸ்னாப் டிப்ளாய் கான்செப்ட் யாரும் போடல. நான் போட்டிருக்கேன். பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கிரியேட் பண்ணியாச்சு, இமேஜ் கிரியேட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன போடுறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் வந்து சிஸ்டத்தோட இமேஜை வந்து நான் எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா? இந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு சிஸ்டத்தில் இருக்கிற இமேஜை வந்து நான் எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து பூட்டபிளாக நான் மாற்றி வச்சிருக்கேன். இப்போ வந்து நான் எந்த சிஸ்டம் வேணுமோ அந்த சிஸ்டத்தில் நான் இதை பூட் பண்ணிட்டு இதுக்கு வந்து நான் ஹார்ட் டிஸ்க் வந்து இந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து நான் இமேஜ் எடுத்துக்க போகிறேன். அந்த என்டையர் சிஸ்டத்தோடைய இமேஜை வந்து நான் ஹார்ட் டிஸ்கில் எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த பென்ட்ரைவை நம்ம பூட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த இமேஜை எடுத்துக்க போகிறோம். தென் அப்புறம் அந்த பென்ட்ரைவ் மூலியமாக இன்சர்ட் பண்ணிட்டு எந்த சிஸ்டத்துக்கு வேணுமோ அதை வந்து டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். செல்வா சொல்யூஷன்ஸ்.